பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சக்திவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம சுகன்யா இருந்துட்டு என்ன மாமா இப்படி ஆயிடுச்சு, பெரிய மாமாவே அவங்க வரணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க, ஒருவேளை அவங்களும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க போல இருக்கே, அப்படின்னா நீங்கள் பட்ட அவமானத்துக்கெல்லாம் எப்படி மாமா பதில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லவும் வரட்டும், அத்தனை பேர் முன்னாடியும் அந்த பிச்சைக்கார குடும்பம் அசிங்கப்பட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேல் சொல்லிடுறாங்க. அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக என் ஆத்தாவோட பிறந்தநாளுக்கு வரப்போகிறாங்கல்ல, அந்த இடத்துல பாரு நான் அவங்கள எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை சுகன்யா கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மாமா நான் சொன்னது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவருக்கு சீக்கிரமாக ஒரு மளிகை கடையை மட்டும் ஆரம்பித்து கொடுத்துருங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக அந்த குடும்பத்திலேருந்து அவனை எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு கூட்டிகிட்டு வந்துரு, அந்த 10க்கு 10 கடையில் இருந்து அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டானோ நாங்கள் வச்சு கொடுக்க போகிற கடையில் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம மீனா கிட்ட கோமதி இருந்துட்டு உங்கள் மாமாவே சம்மதிச்சிட்டாரு, நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு என் ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை, இத்தனை வருஷம் கழித்து நீங்கள் அப்பத்தாவோட பிறந்தநாளுக்கு போக போகிறீங்க, உங்களை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட பிரம்ப முடிச்சிருக்க.